இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 ஃபேஸ் ஜென்ரேட்டர் செட் பண்ண போகிறோம். அது ஆட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, இது பார்த்தீங்கன்னா 58 கேவி, சரிங்களா? 58 கேவி 3 ஃபேஸ் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபார்மர். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற மாதிரி. இப்போ பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல்லாக நம்ம காட்டுறோம். இது பாருங்க, இது ஒரு ஃபுல் வியூவாகவே உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒயரு எட்டாததுனால ஜாயின் போட்டு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்கோம், எக்ஸ்ட்ரா கேபிள் கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பைப் போட்டு டேப் அடிச்சு கட்ட வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா 2 மீட்டருக்கு கொடுக்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 2 ஃப்ளோருக்கு கொடுக்க போறதுன்றதுனால 2 மீட்டரோட லைனும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோடது. 4 பேர் இருக்கு பாருங்க. இது 3 ஃபேஸு, இது ஒரு நியூட்ரல். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோடது. 3 ஃபேஸு, ஒரு நியூட்ரல். இப்போ கரெக்டாக நம்ம வந்து ஒரே கலர், இந்த ஜாயிண்ட் போட்டு ஒரே கலர் கொண்டதுனால லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரவுண்ட் எர்த் வந்து கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துக்கணும். இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கேபிள் என்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் உள்ள தள்ளியாச்சு, கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதை வந்து இது க்ளோஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கட்டிங் மிஷின் போட்டு கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிக்கிட்டு இது வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணிட்டோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து இபி இதுன்றதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்லாம் தெரியுது பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம வந்து கிரைண்டிங் பண்ணிக்கணும், சரிங்களா? அப்பதான் கிழிக்காம இருக்கும். நல்லா கிரைண்டிங் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து செட் பண்றோம் பாருங்க. நம்ம வந்து ஜெனரேட்டர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுக்க போறோம் கனெக்ஷன், இந்த பஸ் பேர்ல.
நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேட்ரி கனெக்ஷனை கொடுத்துக்கிறோம். ஜென்ரேட்டரில் பேட்ரி இருக்கும், அது கனெக்ஷனை கொடுத்துக்கணும். இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒயர் ஸ்கின் ஆகக்கூடாதுன்றதுக்காக கட் பண்ண இடத்துல பழுப்பு கட் பண்ணி எங்களுக்கு தான் தெரியல, எனக்கு தான் கிளாரிட்டி அடிக்குது. லேம்ப் இது பேட்டரி கேஸ் போட்டாச்சு. லேம்ப் லைட்டு இதுக்கு மினிமம் டீசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 80 லிட்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 165 லிட்டர் கெப்பாசிட்டி. நம்ம வந்து 95 லிட்டர் ஊற்றிருக்கோம். பார்த்தீங்கன்னா பேட்ரி சார்ஜ் ஏறதுக்காக இபி சப்ளை கொடுக்குறோம். அதுக்கு நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரேட்டரில் இருக்கிற பேட்ரிக்கு சார்ஜ் கொடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து இபி சப்ளை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறோம். நல்லா இபி சப்ளை கொடுக்க போகிறோம். இது ஃபேஸ், இது நியூட்ரலு, இது 3 ஃபேஸு RYB. ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பாருங்க 3 ஃபேஸ் சார்ஜ் ஏறும். ஆன் பண்ணுறா. கொஞ்சம் இப்படி வாங்க. மேனுவல் மோடில் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மாற்றணுமா என்னன்னா? ஆட்டோமேட்டிக் செட் பண்ணணும். இதே சொல்லுங்க, செட் ஆகிடுச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லோடு வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.